ப்ரோ நான் ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கேன். அத வந்து நான் எப்படி ப்ரோ மொபைல் ஆப்பா கன்வெர்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள் தான். எப்படி கிரியேட் பண்றது சொல்லிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா, React JSல கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது மொபைல் ஆப்பா கன்வெர்ட் பண்ணணும்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? React Nativeன்னு ஒண்ணு இருக்குப்பா. அத வச்சு நம்ம கிரியேட் மாத்திக்கலாம் அப்படி கேட்டீங்கன்னா, நோ, நோ, நோ. அது ஃபுல்லா வேற மாரி இருக்கும். ஏன்னா React Nativeல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கோட் பேஸே மாறும். ஸோ நம்ப அதே கோட் பேஸ் ஆனா அத பார்த்தீங்கன்னா, ஒரு PW ஆப்பா கன்வெர்ட் பண்ணலாம். PWனா என்னன்னு பார்த்துடலாம். PW பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரசிவ் வெப் ஆப்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் மாரி, நேட்டிவ் ஆப் மாரி ஃபீல் பண்ற மாரி நம்ம கொண்டு வந்துரலாம். அது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் ஒர்க் ஆகும். iOSலயும் ஒர்க் ஆகும், Androidலயும் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் விண்டோஸ்லயும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாரி. ஸோ அது எப்படி ப்ரோ பண்றது கேட்டீங்கன்னா, வீட்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல தான் Reactலாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ React வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வீட்ல பண்ணுவோம். ஸோ அதே மாரி வீட் PWன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராக்ரசிவ் வெப் ஆப் பார்த்தீங்கன்னா, ஈஸியா கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கமாண்ட் தான். அந்த கமாண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராக்ரசிவ் வெப் ஆப் பார்த்தீங்கன்னா, உங்க நார்மல் React வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராக்ரசிவ் வெப் ஆப்பா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.